கடலூரில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம். இந்த சம்பவம் எங்கு நடந்தது? தற்பொழுது அவருடைய மாணவருடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம் என்ன? கடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா இன்று காலை முதலே விட்டு மழையானது பெய்து வருகிறது. காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சிரமம் அடைந்த நிலையில மாலையிலும் பார்த்தோம் அப்படின்னா பள்ளி விடும் நேரத்துல கனமழை பெய்த காரணத்தினால பள்ளி மாணவிகள் கடும் சிரமம் அடைந்தனர். பல பள்ளிக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் தேங்கிய ஒரு நிலை இருந்தது. அதிலும் மாணவர்கள் கடந்து செல்வதும், பல மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்வது, ஆட்டோவில் தொங்கி செல்வது என மழையை காரணமாக அவர்கள் அவசரமாக வீடு திரும்ப முடியாமல் தவித்து வந்தனர். பல மாணவர்கள் இது போன்று ஒரு அபாயகரமான பயணத்தையும் மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் கைலாஷ் என்ற 11ஆம் வகுப்பு மாணவர் கடலூர் அந்த கிளை சிறைச்சாலையுடைய பேருந்து நிலையத்தில் நின்றிருக்காரு. அவர் பார்த்தோம் அப்படின்னா தேவனாம்பட்டினம் செல்லும் பேருந்து, அதாவது கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து தேவனாம்பட்டினம் பகுதிக்கு செல்லும் தனியார் பேருந்தில் ஏறியிருக்காரு. இந்த பேருந்தானது ஜட்ஜி பங்களா ரோடு சாலையில் செல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா முன்பக்கத்தில் சென்று கொண்டிருந்த இவர், பேருந்தில் சென்று கொண்டிருந்தவர் திடீரென கை வழுக்கி அந்த படி வழியாக கீழே விழுந்து விடுகிறார். கீழே விழுந்த வேகம் அவரது தலையில் அந்த பேருந்தின் பின் சக்கரம் ஏறிய காரணத்தினால சம்பவ இடத்திலேயே அவர் விழுந்து விடுகிறார். உடனடியாக அவருடைய உடல் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது அவர் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அவருடைய உடலை பார்த்து கதறி அழுவது மிகவும் பரிதாபமாக உள்ளது. இன்று மாலை பார்த்தோம் அப்படின்னா பள்ளி மாணவிகள் இந்த மழை காரணமாக தங்களது வீடுகளுக்கு திரும்புவதற்கு பெருத்த சிரமத்துக்குள்ளாகி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருந்தோம். அப்பயும் பார்த்தோம் அப்படின்னா பலர் ஒரு ஆட்டோவோட 10க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்வது, பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்வது போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் மழை காரணமாக அந்த மாணவன் கைவழுக்கி பேருந்திலிருந்து கீழே விழ அதே பேருந்தில் அந்த மாணவன் சிக்கி வீழ்ந்த சம்பவம் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.